வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி 2024 இன்றைய கிழமை திங்கள் கிழமை. இன்று சந்திரன் கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இன்று முழுவதும் செல்ல போகிறார். இப்பொழுது கிரக நிலைகளை பார்க்கலாம். மேஷ ராசியில் செவ்வாய் கிரகம் இருக்கிறார். ரிஷப ராசியில் தனித்த குரு கிரகம் இருக்கிறார். மிதுன ராசியில் சூரியன் மட்டும் தனியாக இருக்கிறார். கடகத்திற்கு மாறிய சுக்கிரன் கிரகமாக கடக ராசியில் சுக்கிரன், சந்திரன், புதன் 3 கிரகங்கள் இணைந்திருக்கிறார்கள். கன்னி ராசியில் கேது கிரகம் இருக்கிறார். கும்ப ராசியில் சனி கிரகம் வக்ர நிலையில் இருக்கிறார். மீன ராசியில் ராகு கிரகம் இருக்கிறார். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசியில் ராசிநாதன் ஆட்சியாக இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு சாரம் கொடுத்த சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருப்பது தொடர்ந்து இவங்களுக்கு வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய விரய செலவுகளாக இருக்கிறது. சுப விரயங்கள், வீட்டிற்கு தேவையான சுப செலவுகள் இது போன்ற நிலையில் இருக்கிறது. விரயங்களில் சற்று அக்கறை தேவை. தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சனி வக்ரம் இவர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க இருக்கிறது. கண்டிப்பாக பணிச்சுமை இருக்கும். அசதி சோர்வு இருக்கும். ஆரோக்கியத்தில் சரியான கவனம் தேவை. அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு சந்திரன் முயற்சி ஸ்தானத்தில் 5 குடைய புதன் சாரத்தில் இருப்பது, அந்த புதனும் அந்த வீட்டிலேயே இணைந்திருப்பது மிகுந்த நன்மையான பலன்கள். முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும். சனி கிரகம் இந்த வீட்டை தொடர்பு கொள்வது இவர்களுக்கு முயற்சிகளுக்கு சற்று பணிச்சுமையை கொடுத்து வெற்றியை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பலனாக இருக்கிறது. குழந்தைகள் வாழ்வில் லாபம், அவர்கள் நினைத்த விஷயங்கள் வெற்றி அடையும். ரிஷப ராசி நண்பர்களுக்கு தன்னுடைய முயற்சிகள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை, கிரக நிலை. 5 புதன் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது அற்புதமான 3ஆம் வீட்டு பலத்தை கொடுப்பது. எப்பாடு பட்டேனும் சில விஷயங்களை நினைத்தது போன்று ஜெயித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் சற்று கவனத்தை தொடர்ந்து காட்ட வேண்டும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டு பலம் அற்புதமாக இருக்கிறது. வருமானம் உயரும். வாக்குவன்மை அதிகரிக்கும். இடமாற்றம் குறித்த சில விஷயங்களை பேசி ஜெயித்துக் கொள்ளக்கூடிய நிலை, அது தொடர்பான லாபமான நிலையாக இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. உணவில் அதிக கவனம் தேவை. 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் இவங்களுக்கு சுகஸ்தானத்தோடு தொடர்பான நிலையில் இருப்பது, சுகஸ்தானாதிபதியும் இந்த வீட்டில் புதனாக இருப்பது, அந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது கிரகம். மிதுன ராசி நண்பர்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. வக்ர சனி உங்களுடைய 2ஆம் வீட்டோடு தொடர்பாக இருப்பதனால் திருமண வாழ்விலும் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடக ராசிநாதன் அந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருப்பது, 3, 12 கூடிய புதனுடைய சாரத்தில் இருப்பது, அந்த புதனும் அங்கு இணைந்திருப்பது இவர்களுக்கு விரயங்கள் தொடர்ந்து காணப்படக்கூடிய நல்ல நிலை. வெளிநாடு தொடர்பான பிரயாணங்களுக்கான சில விரயங்களாக இருக்கலாம். வீட்டிற்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய சுப விரயங்களாக இருக்கலாம். வாகனத்திற்கு தேவைப்படக்கூடிய பழுது சில விஷயங்களாக விரயங்கள் இருக்கலாம். சோ இவங்களுக்கு விரயங்கள் டாமினேட் பண்ணக்கூடிய நிலை போல இருக்கிறது. ஆனாலும் இதுக்கு நல்ல ஒரு நீண்ட நாள் விருப்பமான சில விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை. சந்திரனை இன்று சனி கிரகம் தொடர்பாக இருப்பது சில விஷயங்களில் மனக்குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்குள்ளே சந்திரன் அப்படிங்கிற கான்செப்டில் திடீரென்று எல்லாமே நம்ம செய்வது சரியா தவறா அப்படிங்கிற குழப்பம் ஏற்படலாம். சோ நீங்க தேவையில்லாத எண்ணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும். திருமண வாழ்விலும் பேச்சிலும் கடகராசி ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். பேச்சு ஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டிற்குடைய சூரியன் 12இல் மறைந்திருக்கிறார். குருவினுடைய சாரத்தில் இருப்பது, அந்த குரு கிரகமும் உங்களுக்கு பாதக வீட்டில் இருப்பது, நீங்க நினைத்து பார்க்காமல் சில விஷயங்களை பிறரை இரிட்டேட் செய்வது போல பேசலாம். இல்லைனா நீங்க பேச தெரியாமல் பேசலாம். எப்படி இருந்தாலும் உங்க பேச்சில் சில குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய விதத்தில் உங்கள் பேச்சு அமையும். அடுத்து வரக்கூடிய சூரியனுடைய ஆடி மாத மாற்றமும் உங்களுக்கு குடும்பஸ்தானம், பேச்சு ஸ்தானம் சில சிக்கல்களோடு இருப்பதனால் பேசாமல் இருப்பதற்கு பழகுவது ரொம்ப முக்கியமான நிலை கடகராசிக்கு. முக்கியமாக குடும்ப வாழ்வில் அது கவனமான ஒரு நிலையாக இருக்க வேண்டிய பலனை காட்டுகிறது. அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு விரயஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சியாக இருப்பது, லாபஸ்தானாதிபதியும் விரயஸ்தானத்தில் இணைந்திருப்பது, முயற்சி ஸ்தானம் எல்லாமே வெளிநாடு தொடர்பான சில விஷயங்களை இன்று எடுத்த முயற்சிகளுக்குடைய வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல நிலை. ஆனாலும் திருமண வாழ்வில் கவனம் தேவை.
உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. சிம்மத்தினுடைய வாழ்க்கை துணை அவர்களுக்கும் நீங்க சரியான ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். குடும்ப வாழ்விலும் அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வந்தாலும் அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலனாக தொடர்ந்து நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய பலனாக இருக்கிறது. விரயங்களில் ஓரளவிற்கு கட்டுப்பாடு தேவை. சுப விரயங்களாக இருந்தால் இது நல்ல நிலை. சிலருக்கு மருத்துவ விரயங்களாகவும் இது ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது கன்னிராசிக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இன்று ஆட்சியாக இருப்பது, இவர்களுடைய ராசிநாதன் புதனோடு இணைந்து இருப்பது, அந்த சாரத்திலும் செல்வது சுயதொழில் நண்பர்களுக்கு லாபம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் ரீதியிலான லாபமும் ரொம்ப நல்ல ஒரு வரவை காட்டக்கூடிய நல்ல பலனாக இருக்கிறது. ஆனால் திருமண வாழ்வில் சற்று நிதானம் கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை துணை ஆரோக்கியம், குழந்தைகளோடு விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, தந்தையாருடன் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், தந்தையாருடைய ஆரோக்கியம், இதிலெல்லாம் சிறிது கவனம் காட்ட வேண்டும். நினைத்தது போன்ற விஷயங்களை சுலபமாக ஜெயிக்க முடியாமல் சில தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய பலனாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய பலமான கிரக இணைவு தொழில் ரீதியிலான அற்புதமான மாற்றங்கள் நடக்க இருக்கிறது. தொழிலுக்கான பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாடு செல்லலாம். வேறு வேலைக்கு சேரக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். வேறு வேலை தொடர்பான ஒரு முயற்சிகளை இவங்க வேலை தேடக்கூடிய நிலையாகவும் இருக்கலாம். அதற்கான சில இடமாற்றங்கள், அலைச்சல்கள், இது போன்ற சில நிலை இவர்களுக்கு காட்டுகிறது. குழந்தைகளுடன் தொடர்ந்து வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது இவர்களுக்கும் தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய பலனாக இருக்கிறது. இவர்களுக்கும் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப வாழ்வில் கவனம் தேவை. பாகிஸ்தானத்தை தேவையில்லாத வகையில் பேசினால் குடும்ப வாழ்வில் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். ஆல்ரெடி துலாம் ராசியுடைய ஸ்பவுஸ் பாத்தீங்கன்னா மேஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய குணம் இருப்பதனால் அவங்க ரொம்ப இம்பல்சிவாக இருப்பார்கள். நிதானமாக பேசுவது துலாம் ராசிக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல நிலை. அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று பாதகாதிபதி சந்திரன் பாதகஸ்தானத்திலே இருக்கிறார். ஆனால் அவரே பாகியாதிபதி. ஆனால் அஷ்டமாதிபதி ஆகிய புதனும் அங்கு இணைந்திருக்கிறார். இதுல கவனமான பலனாகவே நம்ம சொல்லிவிடலாம். எல்லோருமே பாதுகாப்பாக இருப்பது நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது நன்மை அளிக்கும். சுவாச பிரச்சனை, அலர்ஜி, தும்மல், இருமல் போன்ற சில விஷயங்களில் அதிக கவனத்தை காட்ட வேண்டும். நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய தொல்லைகளை அலட்சியம் செய்யாமல் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் சற்று நிதானத்தோடு இருப்பது, உங்களால் முடிந்த விஷயங்களை மட்டும் செய்வது உங்களுக்கு தேவையான ஒரு தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. அவர்களோடு வாக்குவாதம் செய்யாமல் இருப்பதிலும் முக்கியமான பலனாக, ஒரு கவனமான பலனாக இருக்கிறது. அவர்களோடு ரிலேஷன்ஷிப்ல சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். விருச்சிக ராசிக்கு இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு தேவையில்லாத ஊக்கத்தை கொடுத்து விடும் அப்படிங்கறத நீங்க மறக்க கூடாது. உங்களுடைய புத்திஸ்தானத்திலும் ராகு இருப்பது உங்களுக்கு சரியான டெசிஷன் எடுக்க முடியாமல் ஒரு செகண்ட் நம்ம ஸ்லிப் ஆகும் பொழுது கூட தேவையில்லாத குழப்பங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த கிரக நிலை காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நிதானமாக உங்களோட ரொட்டீன் லைஃபை நீங்க பார்த்துக் கொள்வது மட்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் தொடர்கிறது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. திருமண வாழ்வில் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப முக்கியமான நிலை. புது முயற்சிகளில் சற்று பொறுமை அப்படிங்கிற நிலையாக உங்களுக்கு இந்த சனி வக்ரம் காட்டுகிறது. ஆரோக்கியத்திலும் அவ்வப்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு 7ஆம் வீட்டில் பலமான கிரக இணைவு இருப்பது ரொம்ப நல்ல நிலை. வீடு வாகனங்கள் போன்றவை இவர்கள் இப்பொழுது வாங்கலாம். இல்ல சிலர் வீடு வாகனங்களை புதிய வீட்டிற்கு மாறக்கூடிய நிலையாக இருக்கும். வாகனத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கும். இருந்தாலும் இவர்களும் ஆரோக்கியத்தில் அதிக நிதானத்தோடும் கவனத்தோடும் பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருந்தாலும் அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய சாரநாதனாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சற்று தொல்லையை கொடுப்பதனால் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருப்பது உங்களுக்கு எதிர்காலத்தில் குழப்பங்களை தவிர்க்க உதவும். வாழ்க்கை துணையுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளால் அவர்களுக்கு மனதில் எரிச்சல் ஏற்படலாம். நீங்க திருமண வாழ்வில் விட்டுக் கொடுப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு 6ஆம் வீட்டு பலத்தோடு அதிக கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு பணியில் நல்ல மேன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். ஆனால் பணிச்சுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். பணியில் இருக்கக்கூடிய இடத்தில் பிறரிடம் பேசும் பொழுதும் சரி, பெண்களாக இருக்கக்கூடிய உங்களோட டீம் மெம்பர்ஸிடமும் சரியான முறையில் நீங்க பேசுவது தேவையில்லாத சிக்கல்களை குறைத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு உதவும். தொழில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை.
அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 5ஆம் வீட்டில் பலமான கிரக இணைவு, மனதில் மகிழ்ச்சி, நிம்மதி, வாழ்க்கை சுமூகமாக செல்வதை போன்ற ஒரு உணர்வு, சனி வக்கரத்தினால் 7.5ல் இருந்து ஒரு விடுதலை போன்ற நிலை, இதெல்லாம் நன்மை அளிக்கும். இருந்தாலும் திருமண வாழ்வில் சற்று விட்டுக் கொடுத்து செல்வது, குழந்தைகள் வகையில் அவர்களை மோட்டிவேட் செய்து தட்டி கொடுத்து வாக்குவாதம் இல்லாமல் அவங்களை நீங்க ஹேண்டில் பண்ணுவது அடுத்து தொடர்ச்சியாக உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பலனாக இருக்கிறது. நன்றி நண்பர்களே. இதுதான் 8ஆம் தேதி ஜூலை மாதம் 2024 திங்கட்கிழமைக்கான பலன்கள். நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. இந்த சேனலில் தொடர்ச்சியாக தின பலன்கள் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறேன். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.